வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் சாதாரண அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யும் திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் மீண்டும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை சந்திக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை 1 சவரன் 1,20,080 ரூபாயாகவும் 1 கிராம் 15,010 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 265 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு உட்பட நாட்டின் 4 முக்கிய மாநிலங்களில் அரிய வகை கனிம சுரங்கங்களை அமைப்பதற்காக 20 முன்னணி நிறுவனங்கள் விண்ணப்பம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மிலாது நபி வாழ்த்துக்கள் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்ததை தொடர்ந்து ஏகனாபுரம் மக்கள் மற்றும் விவசாயிகள் அவரை தலைமை செயலகத்தில் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துள்ளனர். ஆவணி அவிட்டம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு வருகின்ற ஆகஸ்ட் 27ஆம் தேதியன்று பத்திரப்பதிவிற்கு கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்படும் என்று பத்திரப்பதிவுத்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் ஃபேன்சி வாகன பதிவு எண்களுக்கான ஆன்லைன் ஏலம் செப்டம்பர் 1இல் நடைபெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையின் மாண்பை காக்க ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு கூடுதல் பொறுப்பு உள்ளது என்று சபாநாயகர் பிரபாகர் அவர்கள் தெரிவித்துள்ளார். விருதுநகர், அருப்புக்கோட்டை, சாத்தூர், திருச்சுழி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் சுவாமி கோவிலில் ஜூன் 30ஆம் தேதியுடன் குத்தகை உரிமம் முடிந்த நிலையில் திருக்கோவிலில் சார்பில் நேரடி பிரசாதம் விற்பனை நேற்று முதல் தொடங்கியது. நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக புழல் ஏரிக்கு நீர்வரத்து சற்று அதிகரித்துள்ளது. சைபர் மோசடி நிதி இழப்பில் தமிழகம் 4வது இடத்தில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மூலப்பொருட்களின் விலை உயர்வால் கடலை மிட்டாய் கிலோவிற்கு 25% விலை உயர்த்தப்படுவதாக உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளனர். சர்க்கரை இறக்குமதி நடவடிக்கையின் காரணமாக சர்க்கரையின் ஆலை விலை சுமார் 18% குறைந்து 1 கிலோ 55 குறைந்துள்ளது என்று உணவுத்துறை செயலாளர் சஞ்சீவ் சோப்ரா அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு இன்று தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் உள்ள கணினிமயமாக்கப்பட்ட பயணிகள் பயணச்சீட்டு முன்பதிவு மையங்கள் ஞாயிற்றுக்கிழமை பணி நேர முறைப்படி பின்பற்றி செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மிலாது நபி வாழ்த்துக்கள் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு காவிரியில் இருந்து 9000 கனஅடி நீர் திறக்க கர்நாடகாவிற்கு மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டிற்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று சட்டசபையில் அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை மாநகராட்சி பகுதியில் பொது இடங்களில் உள்ள மரங்களை உரிய அனுமதியின்றி வெட்டினால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கின் காரணமாக பொதுமக்களின் பாதுகாப்பை கருதி இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோதுமை, மைதா, ரவை உள்ளிட்டவை மீதான ஏற்றுமதி தடையை ஒன்றிய அரசு நீக்கியுள்ளது. சென்னையில் புதிதாக 130 தாழ்தள குளிர்சாதன மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்தார். எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக இன்று முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை இரவு நேர மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை 2029இல் செயல்படுத்துவது சாத்தியம் என்று நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் பி. சௌத்ரி அவர்கள் தெரிவித்துள்ளார். அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆண்டிற்கு 3 சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் இத்திட்டமானது வருகின்ற பொங்கல் பண்டிகை முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மகளிருக்கான வெற்றி பயணம் திட்டத்தின் கீழ் அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு கட்டணமில்லா பயணம் விரிவுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் இத்திட்டம் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் பயன்பாட்டிற்கு வர உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சுமார் 1000 புதிய அரசு பணியிடங்கள் விரைவில் எழுத்துத் தேர்வு மூலம் நிரப்பப்படும் என்று துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 9000 கன அடி நீரை திறக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.
தனக்கு எதிரான பொருளாதார போர் தொடர்ந்தால் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக ஒரு துளி எண்ணெய் கூட ஏற்றுமதி செய்யக்கூடாது என்று அமெரிக்காவிற்கு ஈரான் எச்சரித்துள்ளது. புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பெண்களுக்கான திருமண நிதியுதவி 35,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். 66 கலைஞர்களின் படைப்புகளுடன் சென்னையில் சகலகலா கலை கண்காட்சி நடைபெற்று வருகிறது. தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறையில் காவலர்கள் மீதான லஞ்ச புகார்களை விசாரிக்க ஊழல் ஒழிப்பு தனிப்பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலை விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் கோப்பையில் பங்கு பெற ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்எல்ஏக்களுக்கு அரசு சார்பில் கார் சொந்தமாக வழங்கப்படாது என்றும் 5 ஆண்டுகள் பயன்படுத்துவதற்காகவே வழங்கப்படும் என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு உட்பட 5 தொகுதிகளுக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி வரை இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பத்திரிகை துறையில் 20 ஆண்டுகள் பணியாற்றி நலிவுற்ற நிலையில் உள்ள 399 பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 12,000 15,000 உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணியின் காரணமாக 25 மின்சார ரயில்களின் சேவை இன்று முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2026-27ஆம் ஆண்டிற்கான 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான வரியில்லா பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தாக்கல் செய்தார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுகிறது என்று பேரவையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். 2035ஆம் ஆண்டிற்குள் இந்தியா தனது சொந்த விண்வெளி நிலையத்தை அமைத்துவிடும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் அறிவித்துள்ளார். ஆதார் அட்டையில் உள்ள தகவல்களை புதுப்பிப்பதற்கான வரம்புகளை இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் நிர்ணயித்துள்ளது. வரவிருக்கும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு மீஷோ நிறுவனம் சுமார் 10 லட்சம் தற்காலிக வேலை வாய்ப்புகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் 80 உதவி வருங்கால வைப்பு நிதி ஆணையர் பணியிடங்களை நிரப்ப மத்திய பணியாளர் தேர்வாணையம் UPSC அறிவித்துள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டருக்கான KYC பதிவு செய்ய அவகாசத்தை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கையில் சமூக நீதித்துறையின் சார்பில் 14 கோடி ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்ட 8 திட்டப் பணிகளை அமைச்சர் பிரபு அவர்கள் திறந்து வைத்தார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.